மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்துரு. ஓ நிலைமையத்தான் நினைச்சு சிரிமா. தக்காளி பிசிக்கி தூக்கு மொக்க வாங்கிட்டடா செவுத்த போய் நக்கு. ஐபிஎல் கப்பு நான் வாங்கி தரேன் லாலிபப்பு சப்பு. நீ சோத்துல தான் போடுறியா உப்பு. அப்போ இப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட. ரொம்ப மாசு காட்டினவன் இப்போ ஃபியூஸ் போயிட்ட. மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்துரு. இப்படித்தாங்க நமது எடப்பாடியார் அவர்கள் சென்று அமித்ஷாவிடம் வசமாக மாட்டிக்கொண்டார். இப்பொழுது இங்கே தொண்டர்கள்கிட்ட ஒரு பெரும் கொந்தளிப்பு ஏற்படுது, மிகப்பெரிய கவலை ஏற்படுது. ஏன்னா மாட்டிக்கொண்டது எடப்பாடியார் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடன் சேர்த்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மாட்டிக்கொண்டது. அதை அடகு வைப்பதற்கான கடைசி முயற்சி தான் இது. ஆகையினால இந்த தொண்டர்கள் அனைவரும் மிகவும் கவலையோடு இருக்கின்றார்கள். எந்த தொண்டனும் உங்களை நேரடியாக பார்த்து அதில் கருத்து சொல்லவோ எங்களை அவ்வளோ சீக்கிரமாக உங்களை அணுகவோ முடியாது. அதனால தான் எங்களை போல ஒரு நண்பர்களிடம் சொல்லி இதனை பதிவு செய்ய விரும்புகின்றார்கள். குரலற்றவன் குரலுக்காக உங்கள் அபுவின் வணக்கம். இது நாங்கள் எடப்பாடியார் அவர்களுக்கு அனுப்பும் இரண்டாவது எச்சரிக்கை பதிவாக இதை பதிவு செய்கின்றோம். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாழ சிலர் வாழ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் சினிமாவில் எதை சொன்னாரோ அதை தாங்க வாழ்க்கையில் செஞ்சார். அவர் சினிமா வேற வாழ்க்கை வேறு என்று பிரித்து பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவருடைய தொண்டர்கள் அனைவரும் அவருடைய ரசிகர்களாக இருந்தவர்கள். எனவே அந்த சினிமாவில் வந்த அதே தலைவர் தான் இப்பொழுது நம்மளை ஆட்சி செய்ய வந்திருக்கிறார். ஆகையினால நிச்சயமாக நமக்கு நல்லாட்சி தருவார் என்று நம்பினார்கள், வாக்களித்தார்கள். அதனால் அவரை ஆட்சி கட்டிலில் அமர வைத்து அழகு பார்த்தார்கள். இப்படி வரவங்களுக்கு எல்லாம் வாரி வாரி கொடுத்தா வாழ்க்கை என்ன ஆகுது? ஒண்ணும் ஆகாது. கையில இருக்கும் போதே கொடுத்துடணும். கொஞ்சம் யோசிச்சோம் மனசு மாறிடும். அப்புறம் உதவியே பண்ண மாட்டோம். மனசறிஞ்சு மற்றவங்களை கெடுக்கிற வேலையை தவிர எந்த வேலைனாலும் செய்யலாம். உழைப்பவர்கள் தான் உயர்ந்தவர்கள். புரியுதா? உழைக்க வேண்டும், அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஆனால் தான் வாழ்க்கையில் செய்யக்கூடாதது துரோகம் மட்டுமே என்று நினைத்தவர் எம்ஜிஆர். அதனால தான் தான் சினிமாவில் சம்பாதித்த அனைத்தையும் அவர் மக்களுக்காக செய்தார். அதற்கு நீங்கள் இதை பார்த்தாலே இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் ஒரு தலைவன் கருணை உள்ளத்தோடும் கடமை உணர்ச்சியோடும் பொறுமையாக வரும் பிரச்சனைகளை கையாள வேண்டும். இது மூன்றும் தெரிந்தவன் தான் ஒரு நல்ல தலைவன் என்று சொன்னவர் அந்த தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். சொன்னதை செய்ய முடியாமல் போனது ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான். இன்றைக்கு அது நடந்திருந்தால் இன்றைக்கு நீங்கள்லாம் இருப்பீங்களா அந்த கட்சியில், அல்லது எந்த ஒரு இடத்தில் இருப்பீர்கள், உங்களை எந்த இடத்தில் வைத்திருப்பார்கள் என்பது அந்த எம்ஜிஆருக்கு மட்டுமே, அந்த கடவுளுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கு ஒரு ஏன்னா ஒரு கட்சியை கஷ்டப்பட்டு வளர்த்துருந்தால் தான் அந்த வழி தெரியும். இன்றைக்கு அந்த கட்சியில் உள்ள தொண்டர்களை தவிர இன்று பொறுப்பில் உள்ள அத்தனை தலைவர்களும் சரி, இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் சரி, யாருமே அன்று அந்த கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது இருந்ததில்லை என்றே நினைக்கிறேன். ஏனென்றால் திமுகவிலிருந்து அந்த கட்சியை அதிமுக என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக அவர் பிரித்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது பட்ட கஷ்டங்களும், அரசு அவர்களுக்கு கொடுத்த இடைஞ்சல்களும், அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளும், அந்த ஒரு நெருக்கடி சூழ்நிலையில் எம்ஜிஆருடன் இருந்தவர்களுக்கு மட்டுமே அது தெரிந்த உண்மை. இன்னைக்கு நீங்கள்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டம் எதுவுமே தெரியாமல், அதாவது அடுத்தவர்களுடைய ஒரு சொத்தை பாதுகாப்பதற்காக உங்கள் கையில் அதனை ஒப்படைத்தால் நீங்கள் அதை கொண்டு போய் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியிடம் அதில் அடகு வைக்கிறீங்க. ஏற்கனவே அதில் 2 பங்கு 3 பங்கு அங்கே போயிடுச்சு. ஒன்று டிடிவி தினகரன் மூலமாகவும், அடுத்தது சசிகலா மூலமாகவும், மூன்றாவதாக ஓபிஎஸ் அவர்களின் மூலமாகவும்
3 பங்கு அங்கே போயிடுச்சு. இப்பொழுது அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பங்கு உங்களோட தான். இப்போ நீங்களும் அதை அடகு வைக்க போகிறீங்க, அடகு வைக்கிறீங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது தான் இந்த தொண்டர்கள் படும் வேதனை சொல்லி மாளாதது. நீங்கள் டெல்லிக்கு புறப்படும் போது சொன்ன காரணம் ஒன்று, அதாவது நான் அங்கு கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த அதிமுக தலைமை அலுவலகத்தை பார்ப்பதற்காக செல்கிறேன் என்று சொன்னீர்கள். ஆனால் அங்கு நடந்தது வேறு. அங்கு சென்றவுடன் 3 கார்களிலே மாறி நீங்கள் இரவு 9 மணிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கின்றார். அங்கு சென்றவுடன் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசியதாக அறிவித்தீர்கள். எங்களுக்கு அந்த உங்களுடைய அறிவிப்பிலே எங்களுக்கு பல சந்தேகங்கள். ஏன்னா நீங்கள் இங்கேருந்து புறப்படும் போது சொன்ன பொய் வேற, அங்கே நடந்தது வேற. இருந்தாலும் உள்துறை அமைச்சரை சந்திச்சுட்டு வெளியில் வந்தவொடனே பேட்டி கொடுக்குறீங்க. அந்த பேட்டியில் எதற்காக எழுதி கொடுத்ததை வைத்து தடுமாறி வாசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அவரை பேசிட்டு வெளியில் வந்தோன்னா இதைத்தான் பேசினேன், இதை பற்றி தான் பேசணும், மக்கள் பிரச்சனைக்காக இந்த பிரச்சனையை பேசினேன் அப்படின்னு தாராளமாக சொல்லிட்டு போகலாம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் நிச்சயமாக அந்த பிரச்சனையை பற்றி பேசவில்லை. இப்போ முழுக்க மக்களுடைய பிரச்சனைக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம். இன்னும் 1 ஆண்டு இருக்குது தேர்தலுக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க நீங்கள் பிஜேபி காலை பிடிக்கிறீங்க அப்படின்னா அதற்கு பலவித அர்த்தங்கள், காரணங்கள் உண்டு. ஏன்னா நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்துக்கள், உங்களை சுற்றியுள்ள உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் வைத்திருக்கின்ற சொத்துக்கள், இதுகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் அவர்களின் காலை பிடித்து கொண்டிருக்கின்றீர்கள், பிடிக்கப் போகின்றீர்கள். ஆனால் இதுக்காக ஒரு பாடுபட்டு வளர்த்த ஒரு கட்சியை கொண்டு போய் அடமானம் வைப்பது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நீங்கள் இப்படி பேட்டி கொடுத்து விட்டு வந்தவுடன் உடனே அமித்ஷா பேட்டி கொடுக்கின்றார். பாரதிய ஜனதாவிற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கின்றது, கூட்டணி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து விட்டோம், அடுத்த 2026 தேர்தல் முடிந்தவுடன் எங்களது என்டிஏ கூட்டணி தான் ஆட்சியில் இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. ஆக பேசினது 2 பேர், 2 பேரும் 2 விதமாக பேட்டி கொடுக்குறீங்க. நிச்சயமாக அமித்ஷா அவர்கள் இதில் பொய் சொல்வதற்கான வாய்ப்பு கிடையாது. பிறகு நீங்கள் ஏன் அந்த உண்மையை மறைக்கின்றீர்கள் என்பதுதான் எங்களுடைய வேதனை. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. இங்கு தற்பொழுது கட்சி ஆரம்பித்து ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத விஜய் அவர்கள் அடுத்த 2026 தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் மட்டும்தான் போட்டி அப்படின்னு அவர் தன்னை 2வது இடத்திற்கு முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆனால் அதை பற்றி உங்களிடம் கேட்டால் நீங்கள் அதற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்பது போல, எங்களது இடத்தை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை என்பது போல அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லுகின்றார் அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக அதை எடுத்துக்கிட்டு ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போறீங்க. அப்போ உங்கள் தொண்டர்கள் சோர்வடைந்து விட மாட்டார்களா? உங்கள் தொண்டர்கள் அப்பொழுது யாருக்கு வாக்களிப்பார்கள்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பெரும்பாலான ஏடிஎம்கேவின் தொண்டர்கள் அனைவரும் விஜயினுடைய ரசிகர்கள். அவர்களை உற்சாகப்படுத்தி வரவேற்க வேண்டும். நீ படத்தில் யாருக்கு வேணாலும் ரசிகராக, ஆனால் ஓட்டு போடுவதற்கு தேர்தல் என்று வந்துவிட்டால் அது நமது கட்சியான அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் நீ வாக்களிக்க வேண்டும் என்பதைப் போல அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை சோர்ந்து போக விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு தலைவனின் கடமை. ஆனால் நீங்கள் அதிலிருந்தும் தவறிவிட்டீர்கள். அமித்ஷா சொன்னவற்றை கன்ஃபார்ம் பண்ணுவதாக உங்களுடைய எம்எல்ஏக்கள் செய்த அடுத்தடுத்த காரியங்கள், அதாவது உங்களுடைய எம்எல்ஏ ஒருவர் சட்டமன்ற வளாகத்திலேயே சொல்கின்றார், நாங்கள்லாம் கூட்டணிங்க அப்படின்னு அவர் சந்தோஷமாக சொன்ன வார்த்தை. 2வதாக ஆர்பி உதயகுமார் அவர்கள் அமித்ஷாவை இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று சூட்டிய அந்த புகழாரம். இந்தியாவில் இரும்பு மனிதர் ஒருத்தர் தான் இதுவரைக்கும் இருந்தது, அவர்தான் சர்தார் வல்லபாய் படேல். அவரை போற்றுபவர்கள் தான் அந்த பாரதிய ஜனதா கட்சியினர். ஆகையினால அவர்கள் அந்த பெயரை மற்ற யாருக்கும் சூட்டுவதற்கு முன்வரவில்லை. ஆனால் உங்கள் கட்சியில் உள்ள ஒருவர் அமித்ஷாவை பற்றி இரும்பு மனிதர்னு ஒரு புகழாரம் சூட்டுகின்றார். அப்படியானால் அந்த ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கும் பல காரியங்கள் பாரதிய ஜனதாவினர் நடக்க வேண்டியிருக்கின்றது. அதனால் தான் அவரும் காலை பிடிக்கின்றார். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதை
வரையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நாங்கள் ஏற்கனவே முதல் பதிவில் போட்டது போல சிவசேனாவை எப்படி உடைத்தார்களோ அதே போல அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் செங்கோட்டையனை வைத்து உடைப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதை சொன்னோம். அதை நிரூபிக்கும் விதமாக நீங்கள் டெல்லியிலிருந்து திரும்பிய உடனே செங்கோட்டையன் டெல்லிக்கு பறக்கின்றார். அதுவும் சென்னையிலிருந்தோ அல்லது உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள கோயம்புத்தூரிலிருந்தோ செல்லவில்லை, மதுரையிலிருந்து செல்கின்றார். சென்று அங்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்கின்றார், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கின்றார். இந்த சந்தித்து வெளியில் வந்த பிறகு அவர் பேட்டி கொடுக்கின்றார். அதாவது அனைத்தும் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியை கொடுத்துட்டு அவர் சென்று விடுகிறார். சரி, இதை பற்றி கட்சி தலைவராகிய உங்களிடம் கேட்டால் அவர் எதற்காக சென்றார் என்று எனக்கு தெரியாது, அதை அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்று ஒரு பொறுப்பற்ற பதிலை நீங்கள் பதிவு செய்கின்றீர்கள். ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் ஒரு முக்கியமான 2 நபர்களை டெல்லியில் சென்று சந்திக்கிறார் என்றால் அது உங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது உங்களுடைய அனுமதி பெற்றிருக்க வேண்டும். இதுதான் கட்சிகளின் நடைமுறை. ஆனால் தலைவருக்கே தெரியாமல் இரண்டாம் கட்ட தலைவர் சென்று சந்திப்பதும் அவர் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வருவதும் எங்களுக்கு பல சந்தேகங்களை உருவாக்குகின்றது. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல பகுதிகளாக உடைந்து கிடக்கின்றது. இதில் செங்கோட்டையனும் அவர் பங்குக்கு ஒரு பகுதியை உடைத்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றாரா அல்லது அவர் தனி அணியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றாரா என்பதற்கெல்லாம் நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். ஏற்கனவே இதுபோல் ஒரு பிரச்சனை உங்களுக்கும் செங்கோட்டையனுக்கு வந்தப்போ நமது சபாநாயகர் அப்பாவும் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் பொழுது நீங்கள் எல்லாம் ஒன்றாக கூடி அங்கு நின்றுவிட்டு நீங்கள் கொடுத்த பேட்டி ஞாபகம் இருக்கின்றது. எங்களுக்குள் எந்த விதமான கருத்து வேறுபாடும் அல்ல, நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றோம் என்று ஒரு பேட்டியை கொடுத்துவிட்டு சென்றீர்கள். சந்தோஷமாகத்தான் இருந்தது. ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே இது மாதிரியான செயல்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் ஏற்கனவே சந்தேகப்பட்டது உண்மைதான் என்று நீங்கள் சொன்னது மீண்டும் அது ஒரு பொய்தான் என்பது எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. உங்களை சுற்றி ஒரு வலை பின்னப்பட்டு விட்டது. அதிலிருந்து நீங்கள் ஆக்காட்டி குருவி போல அந்த வலைகளை அறுத்து கொண்டு வந்து விடுவீர்கள், மீண்டு விடுவீர்கள் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் நானும் ரவுடிதான் என்று ஒரு படத்திலே வடிவேலு அவர்கள் தானாக முன் வந்து அந்த ஜீப்பில் போலீஸ் ஜீப்பில் ஏறுவது போல நீங்களும் நானே டெல்லிக்கு வருகிறேன் என்று அந்த விமானத்தில் ஏறி டெல்லிக்கு பறந்து விட்டீர்கள். இதற்கான தீர்ப்பை மக்கள் உங்களுக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கு புரிய வரும். நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார், அழுவது யார் தெரியும் அப்போது. எடப்பாடியார் அவர்களே, நடந்தவையாக இருக்கட்டும், நல்லவை சீக்கிரமாக நடக்கட்டும். இன்னும் அடுத்த தேர்தலுக்கு ஏறக்குறைய 10-12 மாதங்கள் இருக்கின்றன. ஆகையினால நான் ஒரு நல்ல முடிவை எடுங்கள், கட்சியை காப்பாற்றுங்கள், உங்களையே நம்பியிருக்கும் இந்த தொண்டர்களை கைவிட்டு விடாதீர்கள், அவர்களை சோர்வடைய செய்து விடாதீர்கள் என்று கூறிக்கொண்டு குரலற்றவன் குரலாக உங்கள் அபுவின் நன்றி, வணக்கம்.